வணக்கம். இன்னைக்கு M6 மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 9 ஸ்கிரிப்டையும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு லைவ் வரல, சாரி, டியூ டு ஹெல்த் இஷ்யூ அண்ட் ரெய்னியாக இருக்குது வெளியில், அதனால் லைவ் வர முடியல. ஸோ இன்னைக்கு எப்படியாவது ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால் இப்போ ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ முடிந்தால் நாளைக்கு லைவ் வந்துடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நாளான்னைக்கு லைவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நாளான்னைக்கு கண்டிப்பாக லைவ்க்கு வந்துடுறோம். கொஞ்சம் ரெய்னியாக இருக்குது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வரல. ஸோ தொடர்ந்து இந்த சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டிங், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் புஷ் இல்லை. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப லேசியான அப்சைடில் தான் இருக்குது. ஸோ அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு லெட், ஜிங்க், மெயினாக காப்பர் அண்ட் நிக்கல் இதெல்லாமே வந்து ஒரு டேர்ன் பண்ண சான்சஸ் இருக்கும்போது பேஸ் மெட்டலில் அலுமினியம் மட்டும் பையிங் ஆகிறதுங்கிறது வந்து கம்மி தான், சான்சஸ் கம்மி தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் போக சான்சஸ் உண்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம். நமக்கு ஒரு கிளியர் செல்லிங் கிடைக்கும்போது மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இந்த கிளியர் செல்லிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். இதை பிரேக் ஆகும்போது தான் நமக்கு கிளியர் செல்லிங் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுக்கு கீழே நம்ம வரும்போது மட்டும் செல்லிங் ஆக்டிவேட் ஆகும்போது ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் தி சேனல் போயிட்டு மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு முக்கியமான லெவல்ஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா 151.70 இந்த லெவல். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகும்போது நம்ம தாராளமாக மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த லெவல் வரும்போது தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இன்ட்ராடேயில் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஃபேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பிரேக் ஆகி இங்கே சின்னதாக கரெக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் செல் சைட் போங்க, பை சைட் போக வேண்டாம். செல் சைட் போகலாம். பிரேக் புல் பேக் ஆகும்போது செல் சைட் போகலாம். கீழே வரும்போது கரெக்டாக இந்த லெவல் பிரேக் ஆகும்போது நமக்கு மிகப்பெரிய செல்லிங் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த செல்லிங் வரும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு இன்ட்ராடேயில் நான் செல் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணி யார் நிற்கிறாங்களோ, ஒரு 1 hour கேண்டில் 2 hour கேண்டில் நிற்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல செல்லிங் பாயிண்ட்டை இனிஷியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரஸ்டட் மார்க்கெட். ஸோ இதுக்குள்ள ப்ரைஸ் பிரேக் ஆகாமல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணிட்டுமா, இல்லை இந்த இடத்துல செல் பண்ணி இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகிட்டுமா அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வேலைக்காகாது. ஸோ ப்ரைஸ் இன்னைக்கு பிரேக் ஆகிறதுக்கான டச்சஸ் பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. அதனால் இன்னைக்கு பிரேக்கிங் லெவல் இருக்கும் லெட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு ஜிங்க்லேயே நமக்கு 2 ட்ரேடிங் லெவல்ஸ் இருக்கு. ஒன்று இன்ட்ராடே லெவல். இன்ட்ராடே லெவல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 212 இன்னும் ஒரு ₹1.30 உடையும் போது நீங்கள் செல்லிங் போகலாம். நீங்கள் லாங் டேர்ம் இனிமேல் செல்லிங் சைடு தான் இருக்கணும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் 207.50 கிட்டத்தட்ட இங்கே வரும். ஸோ இந்த லெவல் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் 212 அப்படிங்கிற லெவலை பார்ப்போம். 212 பிரேக் பண்ணும்போது நமக்கு செல்லிங் ஹெட் ஆகிடும். இது வரும்போது மிகப்பெரிய ஃபால் இருக்கும். பட் நம்ம இப்போதைக்கு இன்ட்ராடேக்கு இது உடனே நடக்குமா, நடக்காது. அதனால் 212 நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செல்லிங் சைடில் போக ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் நிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் பெரிய ட்ராப் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நிக்கலில் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திருப்பி இங்கேருந்து அதுக்கப்புறம் ட்ராப் ஆகும். ஸோ இந்த இடத்துல செல் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் இந்த இடம் செல்லிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
அதனால் 118 அப்படிங்கிற லெவலை வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த லெவல் தான். அதே லெவலில் இப்போ மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும்போது கீழே வந்து திருப்பி இந்த லோ பிரேக் ஆகும்போது நீங்கள் செல்லிங் போகலாம். கண்டிப்பாக ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகும். மேலே போயிட்டு கீழே வந்தால், மேலே போகாமல் கீழே வந்தால் வெயிட் பண்ணுங்கள். திருப்பி மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷனாக போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லெவலை செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் காப்பர். காப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டாப் ஆஃப் தி லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொத்த ரேஞ்ச் மார்க்கெட்டுடைய டாப்பில் ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் நின்றுட்டுருக்கு. ஸோ ஒரு 1 hour ஃப்ரேமில் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே போயிட்டு வந்த மார்க்கெட் திருப்பி இந்த ஹை பிரேக் ஆகும்போது நம்ம பை போகலாம், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மேலே பிரேக்கிங் அப்படிங்கும்போது 551.30க்கு மேலே பை, கீழே செல்லிங் 543.40. செல்லிங் சைடுக்கு தான் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. உடைக்கும் போது நமக்கு தாராளமாக மார்க்கெட் செல்லிங் கொடுக்கும். கொஞ்சம் அப்படி கீழே வரும்போது செல்லிங் பாயிண்ட் இனிஷியேட் ஆகும், பையிங் பாயிண்ட் இனிஷியேட் ஆகாது. இது ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸாக மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஒரு ரிஜெக்ஷனுக்கு சான்சஸ் உண்டு. அப்போ இந்த இடத்துல இது ஆக்டிவேட் ஆகும்போது இந்த ரிஜெக்ஷனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா கீழே கிட்டத்தட்ட 26 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுப்போம். ஸோ இந்த லெவலும் இம்பார்ட்டன்ட். இந்த லெவல் பிரேக் ஆகாமல் இந்த லெவல் நமக்கு இப்போ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துச்சுன்னா நமக்கு ட்ரேடிங் பாயிண்ட்ஸ் பெருசாக இருக்கும். இதே மேலே போச்சுன்னா திருப்பி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் மேலே போகும். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ப்ரைஸ் ஒரு வேளை இங்கே நிற்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரணும். 207லேயும் நிற்கலை, பவுன்ஸ் ஆகி கீழே வந்துச்சு ப்ரைஸ். இப்போ 200ல் இருக்குது. இன்னைக்கு கேப் டவுன், நல்ல ஒரு சினாரியோ. நேற்று கேப் டவுன் ஆகிட்டு ஃபோர்ஸ் கீழே தான் வந்திருக்கு ப்ரைஸ். ஸோ இப்போ செல்லிங் போகணும் அப்படிங்கும்போது இந்த லோ நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகும்போது நீங்கள் செல் போகலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 196.40 இது டார்கெட் ஃபர்ஸ்ட் ஆகலாம். டார்கெட் 2 188.50 இதெல்லாம் சப்போர்ட் லெவல்ஸ் இன்னொரு பாயிண்டில். ஸோ இங்கெல்லாம் ப்ரைஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸை டைட்டாக வைக்கணும் அல்லது புக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த லெவலில் ப்ரைஸ் பெருசாக மூவ் பண்ணாமல் பவுன்ஸ் பண்ணி பிரேக் ஆகிருக்கு. ஸோ டாப் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது 2 to 5. ஆனால் இன்னைக்கு நம்ம ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபா கீழே இறங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் செல்லிங் போகலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ கிட்டத்தட்ட 199.50 ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணால் மட்டும் செல் போங்க, இல்லைனா செல் போகாதீங்க. இந்த செல் போகும்போது டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாகும், 7 டார்கெட் இதாகும் வைங்க. இதெல்லாம் சப்போர்ட் லெவல்ஸ் தான், பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ ட்ராவலிங் டுவர்ட்ஸ் நியரஸ்ட் சப்போர்ட் தான். பட் இது உடைக்கும் போது கண்டிப்பாக ப்ரைஸ் இந்த லெவல் வரைக்கும் புஷ் பண்ணும், இல்லை ஹாஃபாவது புஷ் பண்ணும் வாய்ப்பு உண்டு. அப்போ 193 192லாம் அழகாக புக் பண்ணிட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கலாம் மார்க்கெட் சப்போர்ட்ஸ் எடுக்கும்போது. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, இந்த மாதிரி இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல ப்ரைஸ் இருக்கு. 3142 இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணா பை, கீழே 3057 இதை உடைக்கணும். இதை உடைச்சா ஷார்ட் செல்லிங் ஸ்டார்ட் ஆனாலும் 3040க்கு கீழே க்ளோஸ் பண்ணால் மட்டும் செல். இந்த பேட்டர்ன் இந்த லெவலுக்கு வரும்போது இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபெயிலியர் ஆகிடும் 40 பிரேக் பண்ணும்போது. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா கிளீனாக பார்க்கணும். 40 பிரேக் பண்ணி மார்க்கெட் நிற்குதான்னு நின்றுச்சுன்னா செல்லிங் சைட் போகலாம். இதே 42க்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக பையிங் போகலாம். ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்கு. பட் இது ஒரு கண்டினியூஷன் ஃபார்மேஷன் தான், அதனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் 50-50 சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ 42க்கு மேலே பார்த்து பை எடுத்துக்கோங்க. கீழே 40 உடைக்கும் போது வெயிட் பண்ணுங்க, நல்லா க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் செல்லிங் போங்க. ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சு டார்கெட் பெருசாக இருக்கும். ஓகே, டார்கெட் என்ன அப்படின்னு நம்ம கேட்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா அது மூவ் ஆகிறத பொறுத்து.
ஸோ ஒரு தடவை ரைஸ் ஆனதுக்காக திருப்பி பார்த்தீங்கன்னா 2750 வரைக்கும் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா 2880 நம்ம புக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கேரண்டியாக கீழே ட்ராப் கொடுக்கும், நின்று ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா மட்டும். ஸோ இன்னைக்கு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரூட் ஆயிலில் ஃபார்ம் ஆகிடுது. கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெருசாக நமக்கு லெவல்ஸ் கிடையாது. கோல்டு அண்ட் சில்வர் நீங்கள் நல்லா பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. ஓகே, ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் இப்படி பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து அப்படி போகும்போது நம்ம பை எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி பவுன்ஸ் பண்ணிவிட்டு கீழே வரும்போது செல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரைஸ் கீழே வரதுக்கு சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்சைடில் போனாலுமே என்ன ஆகுனா இந்த இடத்துல திருப்பி ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துடும். அதனால் வெயிட் பண்ணுவோம். இந்த லெவல் ஏதாவது ஒரு பக்கம் உடையும் போது தான் கோல்டை நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். கோல்டில் சில்வரும் சேம் கான்செப்ட், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் டச் பண்ணி கீழே விழுந்து இந்த இடம் பவுன்சிங் ஏரியா கொஞ்சம் கீழே வந்துச்சு, திருப்பி இதுக்குள்ளேயே பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. இதுவுமே சேம் அதே மாதிரி ஒரு ஹரிசாண்டல் சைட்வே லைன் தான். ஓகே, இந்த சைட்வே லைனில் சேனலில் ப்ரைஸ் மேலே பிரேக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் வந்துடுது. கீழே பிரேக் பண்ணும்போது ஸ்பேஸ் இருக்குது, அது ரீடெஸ்ட் ஆக வருது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே ஃபோக்கஸ் பண்ணால் மார்க்கெட் கீழே உடைக்கும் போது இந்த லெவல் மெயினாக இந்த 2 லெவலை ப்ரைஸ் வந்து உடைக்கணும். உடைச்சி இங்கே ரீடெஸ்ட் ஆனால் மட்டும் செல் எடுப்போம். இந்த லோ உடைக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. இந்த இடம் நமக்கு உடஞ்சிட்டாவே நம்ம செல்லிங் போனோம். ஆனால் இன்னைக்கு உடையுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். இன்னைக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் கொஞ்சம் சேஃப் ட்ரேட் பண்ணுங்கள். கோல்டு அண்ட் சில்வரை முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிங்க, அலுமினியத்தையும் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கேஸ்லாம் க்ரூட் ஆயில் எல்லாம் ஷார்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நாளைக்கு முடிந்தால் லைவ் வந்துடுறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.